ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சத்தான சுவையான ரொம்பவே டேஸ்டியான சீம்பால் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை அளவு பாலை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு பால் திக்காக இருக்கும், ஒவ்வொரு பால் லைட்டாக இருக்கும். அதனால சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்பப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா தான் பால் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும், இல்லைனா இனிப்பு கம்மியாயிடும். இதில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கலந்துருங்க. அடியில் கொஞ்சம் கூட சர்க்கரை நிற்காத மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா சர்க்கரையும் டிசால்வ் ஆகிடும். அப்போ தான் சீம்பால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது மேலே இட்லி தட்டும் வச்சுட்டு மேலே நம்மளோட பால் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கரையும் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடுங்க. பால் திக்காக இருந்துச்சு அப்படின்னா 3 விசில் விடுங்க. பால் லைட்டாக இருந்துச்சுன்னா 2 விசில்லே நல்லா வெந்துடும். இப்போ நாங்கள் 3 விசில் விட்டுருக்கோம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சீமனி பீஸ் போட்டால் அவ்வளோதான், ஒரு சூப்பர்பான மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடும். அண்ட் 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லா மில்க் ஸ்வீட்டுமே சீம்பாலுக்கு அடுத்தது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சீம்பால் கிடச்சிதுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆசை தோசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.